ஸோ இன்றைக்கி என்னோடய டே 2. ஸோ ஆக்சுவல் டிஸ்ட்ரிக்ட்லேட் வந்து இன்றைக்கி இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 31 டிஸ்ட்ரிக்ட் நான் பண்ண போகிறேன். கர்நாடகாவில் இருக்க எல்லா 31 டிஸ்ட்ரிக்ட்டும் வித் 4 டிவிஷன். ஸோ அது இன்றைக்கி தான் ஆக்சுவல் ரைடாகவே ஸ்டார்ட் ஆகுது. நேற்று நம்ம மும்பைலேருந்து பெல்கவியில் ஸ்டே பண்ணோம். ஸோ இன்னிலேருந்து பெல்கவிலேருந்து முதல் ரைடு நம்ம அடிக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உத்தர் கன்னட் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. செகண்ட் டிஸ்ட்ரிக்டானா அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ அங்கேருந்து நிறைய ஹவேரி, கடாட் அப்படி நிறைய இடம் இருக்குது. ஓ எங்கேயே செம்ம கூலாக இருக்குப்பா. ஒரு நைஸ் ரிவர். ஆக்சுவலி என்னென்னா 4 மணிக்கு எழுந்துச்சி 5 மணிக்கு கிளம்புறோன்னு தான் பிளானு. நல்லா படுத்து தூங்கிட்டேன். 5 மணிக்கு தான் எந்திரிக்கே செஞ்சேன். 6 மணிக்கு கிளம்புறேன். 1 மணி நேரம் இப்போ டிலேயில் போய்ட்டுருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி நேற்று கூட 500 கிலோமீட்டர் தான் ஓட்டினேன். இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் 700 கிலோமீட்டர் ஓட்டணும். இன்றைக்கி லாஸ்ட் ஸ்டாப்பு விஜயபுரில் போய் நான் ரீச் ஆகணும். அதாவது ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட்டு முடிச்சுட்டு நான் விஜயபுரில் போய் ஸ்டே ஆகணும். ஸோ அதான் இன்றைக்கி பிளானு. அந்திரிக்கு நமஸ்காரம். என்னடா தப்புன்னு புரியாத பாஷையிலலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து கன்னடில் எல்லாத்துக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற லெவல் வியூ பாருங்க, வேற லெவல். கர்நாடகா வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸோட என்ன இன்வைட் பண்ணுது. ஏதோ பெரிய கோயில் ஒன்று இருக்குது, என்னன்னு தெரியல. அப்போ என்ன பெரிய கோயில். ओके बिल चाहिए. हाँ हाँ इधर का लोकेशन आएगा ना. हाँ चलो थैंक यू. ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ ஒரு 8 லிட்டர் போட்டேன். ஸோ இப்போ காமிக்கிற ரேஞ்சு ஒரு 366 கிலோமீட்டர் என்ன ஓடும். அப்போ ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் அடிக்கலாம் ஏதாச்சும். பாருங்க ஒரு பொட்டு வச்ச ஒரு சூரியன், வேற லெவல். காட் லுக் அட் தேர் மேன், ஷிட், ஜீரோ விசிபிலிட்டி. ஆஹா நம்ம ஏதோ ஒரு சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஃபாகு. ஏதோ தீ எரியுதா இல்லை ஃபாகா ஒன்றும் தெரியலையே. சைடோடி போகும், மெதுவாகவே போகும். இது ஃபாகா? A small challenge in your day doesn't affect your journey. அப்படி அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறது, அதை ரிப்பேர் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சேயிங், இந்த ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு தான் நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது தான் தர்வாடில் எங்கேயோ மட்காட்டில் இருக்கிற நட்டு கலந்து விழுந்திருக்கு எங்கேயோ. அது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த மட்காட் டயரில் கிராஷ் ஆகி அதுக்காக சவுண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் நிறுத்திட்டு நானும் ஒரு சின்ன டெம்பரரி சொல்யூஷன் தேடி கையை வச்சுலாம் கட்டி பார்த்தேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் பயணத்தை ரெஸ்யூம் பண்ணேன். அதான் சொன்ன மாதிரியே அது டெம்பரரி தானே. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அது ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிற அந்த ஒரு லேமன், அங்கே இருக்கிற லேமன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச ஒரு டெம்பரரி சொல்யூஷனை கொடுத்தாங்க. அவங்களும் ஏதோ பண்ணாங்க, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வரப்போகிற இடத்துல ஒரு சின்ன மெக்கானிக் ஷாப் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வண்டியை எடுத்துட்டு அங்கே போய் அதுக்கப்புறம் ஃபைனலி உத்தரகண்டில் இருக்கிற ஒரு மெக்கானிக் ஷாப் வந்து தான் சரி பண்ண வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் உத்தரகண்ட்லேருந்து கிளம்பி ஹவேரி, கடாக் இந்த மாதிரி இடத்தெல்லாம் க்ராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருந்துச்சு. பட் கடாக்கு போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நல்ல ஆப்ஷன் கிடச்சிது. வெதர் டு சூஸ் ஹைவே ஆர் வில்லேஜ் ரோட். ஹைவே சூஸ் பண்ணி போயிருக்கலாம், பட் லாங் ரைடில் ஹைவே கன்வீனியன்ட் தான். சரி கொஞ்சம் சைட் சீயிங்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வில்லேஜ் இந்த வாட்டி சூஸ் பண்ணோம். ஃபுல்லாக விண்டமில் தான், சுற்றி விண்டமில். இந்த ஊர் ஃபுல்லாகவே பச்சையாக தான் இருக்குது. 2 சைடுமே விவசாய நிலம். ஜோக்கர்ஸ்
வா அப்புறம் வில்லேஜ் த்ரூவாக போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன ஸ்டால் கிடச்சிது. அது ஸ்டால்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன வீடு தான். அவங்க வந்து ஒரு ஹோம் குக்கிங் ஃபுட்ஸ் பண்ணுறாங்க. லைக் அவங்களே குக் பண்ணி அவங்களே அதை வியாபாரம் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே தான் சின்ன சாப்பாடு லைட்டாக போட்டு அவ்வளோ பிரமாதமாக இல்லை. பட் ஓகே, வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மச் மோர். பிகாஸ் நம்ம அட்வென்ச்சரில் இருக்கும்போது சாப்பாடு தங்குறது இதை பற்றிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சேஃப் அண்ட் செக்யூர், இந்த ரெண்டும் இருக்கா, அது மட்டும் தான் இருக்கிறதுல க்ரைட்டீரியாவாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு எய்மோடு தான் போகணும். அதுக்கப்புறம் பட் அஸ் ஐ செட், இந்த ஒரு சின்ன டிலேனால லைக் நம்மளுக்கு இந்த மெக்கானிக்கல் இஷ்யூ ஆச்சு. அந்த ஒரு இஷ்யூனால ஒரு 1 hour டிலே ஆகிட்டு. பட் அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி என்னென்னா, நம்மளுக்கு ரோடு கண்டிஷன் நல்லா இருக்குது. ஸோ அதனால இன்னும் டபுள் டிலே ஆகலை. ஒரு டீசெண்டான 1 hour டிலேயோட தான் அந்த டேயை விஜய்பூரால் எண்ட் பண்ணேன். ஐ சப்போஸ் டு ரீச் அட் 9 PM. பட் என்ன, அந்த டிலேனால நம்ம 10 PMக்கு அந்த டேயை எண்ட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இதில் டேக்அவே என்னென்னா, டே 2 நல்லா ஸ்மூத்தாக தான் எண்ட் ஆகிருக்கு. அப்படி ஒன்றும் மோசமாலாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக, ரொம்ப ஸ்மூத்தாக ஆஸ் கம்பேர்ட் டு டே 1 ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிட்டு. தேங்க்யூ.